Children, metallurgy unit la நம்ம இதுவரை ஒரு 6 வீடியோஸ் பார்த்திருக்கோம். அதுல metallurgy ல என்ன நம்ம படிக்கிறோம் அப்படினு சொல்லி ரீகால் பண்ணனும்னா metals எல்லாம் naturally available as a ores. அந்த oresல இருந்து how to get the metal in the pure form. இதான் science and technology of metal. இதுக்கு பேர் தான் metallurgy சொல்றோம். இதுல நம்ம இந்த ஓர்ஸ்ல இருந்து மெட்டல் கொண்டு வரதுக்கு we have three different important stages கேள்விப்பட்டோம். நம்பர் 1 is concentration of the ore. இது நல்லா தெரியும். இதுல என்னன்னா the ore obtained from the earth's crust contains lot of unwanted impurities. அதுக்கு என்ன நேம் சொல்றோம்? gangue. இத ரிமூவ் பண்றதுக்கு we studied about 4 different methods. அதன் மூலம் அந்த unwanted impurities ரிமூவ் பண்ணிட்டோம்னா metal will be available in its compound form, combined form la hydroxide அல்லது oxide, sulfide, carbonate அந்த ஃபார்ம்ல la sulfide பல விதம் இருக்கு. சோ அது கான்சன்ட்ரேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேள்விப்பட்டோம் நம்ம? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. the concentrated oreல இருக்கக்கூடிய metal of interest அது என்ன ஃபார்ம்ல இருக்கோ நான் சொன்ன மாதிரி சல்ஃபைடா இருக்கலாம், சல்ஃபேட்டா இருக்கலாம், குளோரைடா இருக்கலாம், ஆக்சைடா இருக்கலாம், ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கலாம், சல்ஃபேட் என்ன வேணா இருக்கலாம். அதுல இருந்து மெட்டலை க்ரூட் ஃபார்ம் ரொம்ப பியூரா இல்ல ஓரளவுக்கு இம்பியூரிட்டி இருக்க மெட்டலா சேஞ்ச் பண்றது தான் செகண்ட் ஸ்டேஜ். அதுல நம்ம என்ன கேள்விப்பட்டோம்? we studied two different steps. first step என்ன பண்றோம்? அந்த ஓர்ல இருக்க மெட்டலை அது என்ன சல்ஃபைடு, சல்ஃபேட், என்ன கார்பனேட் இதுவா இருந்தாலும் மெட்டல் ஆக்சைடா சேஞ்ச் பண்றதா சொன்னா அதுக்கு we studied two process. ஒன்னு பேரு ரோஸ்டிங், இன்னொரு பேரு கால்சினேஷன். சோ நல்லா படிச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் அதுல என்ன? சோ ore is converted into metal oxide. Next step is reduction of the metal oxide into metal. அந்த ஆக்சைடு ஆஃப் தி மெட்டலை ரெடியூஸ் பண்ணா மெட்டல் வந்துரும். அதான் crude metal. இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றத பத்தி லாஸ்ட் வீடியோல நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? metal oxide is usually treated with a reducing agent like carbon monoxide, hydrogen or aluminum or active metals like sodium, magnesium etc. இதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணினா the reducing agent will take up oxygen and metal will be obtained. So இதுதான் reduction of metal oxide into metal. இதுல which reducing agent has to be chosen? எதை எடுக்கணும் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட். எதை வேணா போடலாமா? இல்லை. சோ இந்த metal oxide இதுதான் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா based on ஒரு வீடியோல சொன்ன thermodynamic principle அப்படினு சொல்றோம். So what is the thermodynamic principle used in the selection of the suitable reducing agent to reduce the metal oxide into metal? இத தான் படிக்க போறோம். அதான் thermodynamic principle in metallurgy அப்படினு வரோம். இதுக்கு என்ன பார்க்கலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரலாம். என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு லைக் ஜெனரலா வச்சுக்கலாமே MXOY அப்படின்னு ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கு. இதெல்லாம் ஒரு பேலன்ஸுக்காக போற இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. 2/Y. இதை நான் ஹீட் பண்ணினா இது டீகம்போஸ் ஆகி மெட்டல். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் டோன்ட் வரி. இந்த ஆக்சிஜனை O2 கொண்டு வரதுக்காக நான் இப்படிலாம் போட்டிருக்கேன். O2 இது metal oxide decomposes into metal and oxygen. இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணலாம். இதுல so metal oxide becomes metal. reducing agent என்ன யூஸ் பண்ணலாம்? கார்பன் யூஸ் பண்றதா வச்சுக்கங்களேன். கார்பன் யூஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிஜனை the carbon has to take up. இந்த ஆக்சிஜனை இது எடுக்கணும். இது எடுக்கும்போது two different reactions நடக்கலாம். ஒன்னு என்னன்னு சொன்னா the carbon solid will take up oxygen gas to become CO2 gas ஆ மாறலாம். இது ஒரு சான்ஸ் இருக்கு. வேற என்ன சான்ஸ் பார்த்தோம்னா இதே கார்பன் சாலிட் ஆனா அந்த ஆக்சிஜனோட 2CO2 gas gives CO gas ஆவும் சேஞ்ச் ஆகும். சோ கார்பன் ஆக்சிஜன் எடுத்து CO2 CO சேஞ்ச் ஆகலாம். சம்டைம்ஸ் இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு we may use carbon monoxide also. கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணதுனா will become carbon dioxide. so இந்த ரியாக்ஷன்ல இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு I can use carbon. It works in two different ways. Carbon monoxide சேஞ்ச் ஆகலாம், கார்பன் டை ஆக்சைடு.
கார்பன் மோனாக்சைடை கூட நான் யூஸ் பண்ணலாம். எதை சூஸ் பண்ணலாம் அப்படின் போது நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இப்போ நான் இந்த ரியாக்ஷனா இதுவா செலக்ட் பண்ண போறேன். எப்படி செலக்ட் பண்ண போறோம்? now I go to thermodynamic principle. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதான். தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம டெல்டா H ஒன்று படிச்சோம். போன வீடியோல கூட சொன்னேன் டெல்டா S இருக்குது, டெல்டா G. டெல்டா Gன்றது என்ன? gives free energy change அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஃபைனலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனுக்கு வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா we can calculate or we can find out delta G. இந்த delta G வேல்யூ எப்படி இருந்தா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ், இதுதான் முக்கியம். ஸ்பான்டேனியஸா நடக்கணும் தானே நடக்கணும், பெரிய கஷ்டம் இல்லாம நடக்கணும். ஸ்பான்டேனியஸா ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா எந்த ரியாக்ஷன் பண்ணாலும் delta G எப்படி இருக்கும் நம்ம கேள்விப்பட்டோம். இதனுடைய வேல்யூ should be negative. That too large negative. Large negative னா நெகட்டிவ்லயே இப்போ நெகட்டிவ்லயே 100 இருக்குது, நெகட்டிவ்லயே 200 இருக்குது. இதுல எது பெஸ்ட், which is more spontaneous இதுதான். ஸோ அந்த லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதா ஸ்பான்டேனியஸ், அதுதான் நல்லா நடக்கும், ஈஸியாக நடக்கும். ஈஸியாக நடக்கிறது தான் we like. அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின் போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு டெல்டா G இருக்கும், இதுக்கு டெல்டா G இருக்கு, இதுக்கு டெல்டா G இருக்குது, இதுக்கு டெல்டா G இருக்குது. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன்ல கார்பனை யூஸ் பண்ணலாமா? கார்பனை யூஸ் பண்ணா இது நடக்குமா? கார்பன் யூஸ் பண்ணா இது நடக்குமா? CO யூஸ் பண்ணலாமா? ஒரு பேச்சுக்கு நான் கார்பனை யூஸ் பண்ணி இது நடக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இது நடக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளி தியரிட்டிக்கலா இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதா என்ன? இது பிளஸ் ரியாக்டன்ட், இது பிளஸ் ப்ராடக்ட், டெல்டா G ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ்ல வந்தா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். சரி சார், இது சார் இதுவும் பார்க்கறேன் நானு. இது ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க, இது 2, இது 3, இது 4. இதுல எது நம்ம இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாமா ரிடக்ஷனுக்கு, இது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாமா நம்ம பண்ணலாம். எப்படி? நான் இந்த ரியாக்ஷன் 1ஓட ரியாக்ஷன் 2 ஆட் பண்ணலாம், ரியாக்ஷன் 1ஓட ரியாக்ஷன் 3 ஆட் பண்ணலாம், ரியாக்ஷன் 1ஓட ரியாக்ஷன் 4 ஆட் பண்ணலாம். சோ இதுவோ இதோட இது இதோட இது இதோட இது ஆட் பண்றேன். ஒவ்வொரு முறையும் நம்ம ரியாக்ஷன் ஆட் பண்றதோட டெல்டா Gயும் இதுவும் டெல்டா G பார்க்கும்போது அது பார்க்கணும். நெகட்டிவ்ல வந்தா ஸ்பான்டேனியஸ், அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். அதுலயே சே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் இதையும் ஆட் பண்ணேன், டெல்டா G வந்தது. இது வந்து சே -100 அப்படின்னு வரும். இதையும் ஆட் பண்ண டெல்டா G வருது, அது -300 வருது. இதையும் நான் ஆட் பண்ண அது டெல்டா G +50 அப்படின்னு வருது. இதுல எது நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸ்பான்டேனியஸா இருக்கறத யூஸ் பண்ணணும். ஸ்பான்டேனியஸ்ல டெல்டா G எப்படி இருக்கணும்? நெகட்டிவ். அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி இது கிடையாது. ஏன்னா இது என்ன இருக்குது? பாசிட்டிவ், நான் ஸ்பான்டேனியஸ் நடக்காது. இந்த ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா இப்ப தான் சொன்னோம் டெல்டா G என்ன இருக்கணும்? நெகட்டிவ், தட் டு லார்ஜ் நெகட்டிவ். இந்த ரெண்டுல எது லார்ஜ் நெகட்டிவ்? இது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 1 and 3 அதாவது இந்த ஆக்சைட தேர்ட் ரியாக்ஷன் இது இருக்கு இல்லையா, இத கார்பனோட போட்டு இந்த கார்பன் இந்த ஆக்சைடு எடுத்து CO2 நடக்கிறது ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் தெர்மோடைனமிக் பிரின்சிபல். இப்போ நம்ம இந்த டெல்டா G பத்தி படிக்கும்போது டெல்டா G என்ன கேள்விப்பட்டோம்? நம்ம 11th படிச்சீங்க. டெல்டா G ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டெல்டா H மைனஸ் T டெல்டா S. இது நல்லா தெரியும். டெல்டா G ங்கிறது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், டெல்டா H enthalpy change during the reaction. How much of heat is evolved or absorbed? T temperature, delta S ங்கிறது entropy change உங்களுக்கு தெரியும். இதே இந்த என்ட்ரோபியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 2 3 மூணு வேல்யூ இருந்தா கால்குலேட் பண்ணலாம். இதே டெல்டா G ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜினா என்ன? அந்த ரியாக்ஷன்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் பிரஷர் அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். இதையே இந்த ரியாக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாசிவ்
ஈக்லிபிரியம் என்ன ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணினா இன்னும் 11th படிச்சிருக்கோம். இதை கால்குலேட் பண்றதுக்கு we have another equation. அது என்ன ஈக்குவேஷன்? மைனஸ் இது நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது RT ln Kp. R னா என்ன தெரியும் உங்களுக்கு? கேஸ் கான்ஸ்டன்ட். T னா என்ன? டெம்பரேச்சர் at which the reaction takes place. Kp னா என்ன? இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் if you consider them as reversible, அந்த ரிவர்சிபிள் ஸ்டேட்ல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பேர். இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்றோம். சோ டெம்பரேச்சர் Kp இதெல்லாம் தியரிட்டிக்கலா கன்சிடர் பண்ணி இது எவ்வளவு கண்டுபிடிக்கலாம்? இதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு. சோ we can calculate delta G naught. ஹெரால்ட் எல்லிங்ஹாம் அப்படிங்கிறவர் எல்லிங்ஹாம் டயகிராம் இதான் படிக்க போறோம். ஹெரால்ட் எல்லிங்ஹாம் என்ன பண்றாருன்னா எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சே இந்த மெட்டல் ஆக்சைடு இருக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டா ரிடக்ஷன் நடக்குது இல்லீங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஈக்லிபிரியமா அஸ்யூம் பண்ணி இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி மெட்டல் ஆக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டு மெட்டல் வர்றதை ஒரு ஈக்லிபிரியமா கன்சிடர் பண்ணி தியரிட்டிக்கல் எல்லாமே கன்சிடர் பண்ணி அது எல்லாத்துக்கும் இந்த Kp அஸ்யூம் பண்ணி டெம்பரேச்சர் அஸ்யூம் பண்ணி டெல்டா G நாட் கண்டுபிடிக்கிறாங்க. So Ronald Gillingham calculated theoretically the value of a delta G naught at various temperatures for the reversible reduction of the metal oxide into metal reactions. இது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா ஒரு கிராஃப்ல போடுறாரு. அதுக்கு பேர் தான் எல்லிங்ஹாம் டயகிராம். கிராஃப்னாவே நமக்கு என்னென்ன வேணும்? x ஆக்சிஸ்ல ஒன்று y ஆக்சிஸ்ல ஒன்று. இவர் என்ன பண்ணாரு? இந்த y ஆக்சிஸ்ல டெல்டா G நாட் வேல்யூ, x ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர்ஸ் வச்சு x ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர், y ஆக்சிஸ்ல டெல்டா G நாட் வேல்யூ for various metal oxides with different carbon CO இந்த அலுமினியம் இதெல்லாம் போட்டு ஒரு டயகிராம் போடுறாரு, ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல வச்சு நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். இதான் எல்லிங்ஹாம் டயகிராம். இதுதான் மெயினா நமக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜில கொடுக்கக்கூடியது. ஸோ இதுல யூஸ்வலா டெல்டா G நாட் வெர்சஸ் T போடும்போது we may get a straight line இந்த மாதிரி கிடைக்கும். இது பாசிட்டிவ் ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு பேஜ் இப்படி வச்சுக்கலாம். இப்படி போட்டா ஸ்ட்ரெயிட் லைன். இதுல பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் இதுல அப்ளை ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன? y equal to c plus mx. இது y axis, இது x axis. சோ இத இப்படி எழுதிட்டுமா? டெல்டா s t இப்படி போடலாமே. இப்படி போட்டாலும் தானே. சோ இது பாருங்க y axis, இது பாருங்க x axis. அப்ப இதனுடைய இன்டர்செப்ட் என்ன வரும்? கான்ஸ்டன்ட். the இன்டர்செப்ட் என்ன? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சோ இதுதான் டெல்டா h. ஸ்லோப் நான் என்ன மீன் பண்றோம்? any two points செலக்ட் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் இத டிவைட் பண்ணா வரதா ஸ்லோப். ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படினு பார்த்தோம்னா டெல்டா s. இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படிங்கறத எல்லிங்ஹாம் சொல்றாரு. இதுக்கு எல்லிங்ஹாம் டயகிராம் பேர். நம்ம லெசன்ல என்ன படிக்க போறோம் இப்போ அப்படினு பார்த்தோம்னா இதுல எல்லிங்ஹாம் டயகிராம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதே கிராஃப்ல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அதேதான் delta G naught and temperature, various temperature for எதுக்குன்னு சொன்னா இவர் என்ன பண்றாருன்னா மெட்டல் இருக்கு, அது ஆக்சிஜனோட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடா சேஞ்ச் ஆகும். சோ இதனுடைய ரிவர்ஸ் சொல்ல போறோம். ஏன் சொல்றேன்னா மெட்டல் அதனுடைய ஆக்சிஜனா சேஞ்ச் ஆகிற ரியாக்ஷனை ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனா கன்சிடர் பண்ணி இந்த ரியாக்ஷனுடைய டெல்டா G naught using this expression இது எப்படி இது வந்து ரிவர்சிபிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். So for the formation of metal oxide from metal and oxygen, Gillingham calculated delta G naught using this expression, assuming this equation as a reversible at various temperatures. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த variation of the standard Gibbs free energy of the formation of metal oxide from metal and oxygen at various temperaturesல இந்த கிராஃப்ல போட்டாரு. இந்த கிராஃபுக்கு பேரு எல்லிங்ஹாம் டயகிராம் அப்படினு பேரு. இத கன்சிடர் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த பிரின்சிபிளை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So this is எல்லிங்ஹாம் டயகிராம். The next வீடியோல நம்ம இந்த எல்லிங்ஹாம் டயகிராம் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜில யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம்.